எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் அப்படிங்கிறது மிகுந்த சங்கடத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு வாட்டி சொரியும் போது இந்த அரிப்பு அப்படிங்கிறது திருப்பி அந்த இடத்த சொரியறதுக்கான தூண்டுதலை இன்னுமே அதிகப்படுத்துது. இப்போ இந்த பிரச்சனை எப்போதாவது ஏற்பட்டு மறைஞ்சு போயிட்டா பிரச்சனை இல்லை. அடிக்கடி ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா அது ஒருவேளை உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்னால உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கிருமி தொற்றுனால உண்டாகக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். இதெல்லாம் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் இந்த சங்கடத்திற்குரிய ஒரு விஷயமை சரியான காரணத்தை கண்டறிஞ்சு குணப்படுத்துறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி நான் ஒரு 17 காரணங்கள், இதற்கான காரணங்களை சொல்ல போகிறேன். ஒன்றா இதில் எது உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதை குணப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கலாம். கூடவே சில உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் சாதாரண காரணம் மலம் கழித்த பின் அந்த இடத்த சரியாக சுத்தம் செய்யலை, சரியாக கழுவவில்லை, கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, காய்ந்து போய் கிடக்கு. அப்படிங்கும்போது இந்த பகுதியில் அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சாதாரணமாக நடக்கும். குழந்தைகளில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியும். வாசனை இல்லாத டாய்லெட் பேப்பரால், சுத்தமான டாய்லெட் பேப்பரால், மெதுப்பான சாஃப்டான டாய்லெட் பேப்பரால் ஒரு வாட்டி துடைத்து விடுதல் அப்படிங்கிறது ஒருவேளை இந்த பிரச்சனையை குறைக்கலாம். இந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி மிக அதிகமான முடிகள் இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாயிடும். முடிகள் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் தெளிவாக சுத்தம் செய்கிறது முக்கியம். ஈஸியாக இந்த மாதிரி முடிகள் அதிகமாக இருக்கும்போது அசுத்தமாக அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தோள்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சுத்தம் இல்லாததுனால அரிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் கழுவின பின்னாடி கூட ஒரு வாட்டி சாஃப்டான துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாஃப்டான டிஷ்யூ பேப்பர் தான் இது கரெக்டு. அது கரெக்டாக ஒத்தி எடுத்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுறது, அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, குளிக்கும் போதும் சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது, சோப்பு போட்டு குறிப்பாக அந்த இடத்த சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையை அதிகரிக்கலாம். ஏன்னா மலச்சிக்கல்னால சரியாக மலம் கழிக்க முடியாமல் போகும்போது, அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய தேவை இருக்கும்போது இது நிகழும். உணவில் நல்ல நார்ச்சத்து, இது குறித்து பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கக்கூடிய உணவு முறை குறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மலச்சிக்கல் குறைந்தால் இந்த பிரச்சனையும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், காஃபி அதிகமாக குடிக்கும் பழக்கம் இருந்தாலும் இந்த கஃபீன் ஒரு விதமான இரிட்டன்ட், காஃபியில் இருக்கக்கூடிய கஃபீன் இது மலம் வெளியேற பிறகு ஒரு விதமான நமைச்சலை ஏற்படுத்தும் குதவாய் பகுதியை சுற்றி. அதனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு காஃபி குடித்தல், அதிகமாக குடித்தல் இதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம். அப்போ நீங்கள் அதை தவிர்க்க தான் வேண்டும். நாலாவது, உள்ளாடைகள் காட்டன் துணி இல்லாமல் இறுக்கமான உள்ளாடைகளாக இருந்துச்சு அப்படின்னா, நைலான், ரொம்ப சிந்தட்டிக் டெக்ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் இறுக்கமான ஆடைகள் அப்படிங்கிறது ஈரப்பதத்தை அந்த இடத்துல அதிகமாக இருக்க செய்யும், சீக்கிரம் உலர விடாமல் செய்யும். குறிப்பாக உடற்பயிற்சி செய்பவராக இருந்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்த பின் கட்டாயம் உள்ளாடையை மாற்றியே ஆகணும். இதெல்லாம் பண்ணாத போது அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பல்வேறு விதமான தொற்று கிருமிகள் உருவாக்க வழிவகை செஞ்சிடும். அதனால் உள்ளாடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது, தளர்வாக இருக்கணும். காட்டன் துணிகளாக இருந்தால் இன்னும் சேஃப். ஸோ பொதுவான காரணங்கள் இது வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் மருத்துவ காரணங்களுக்கு வருவோம். மூலநோய். இப்போ மூலநோய் இருக்குது அப்படின்னா அந்த மூலநோயினால் வீக்கம் இருக்கும். அந்த இரத்த குழாய்கள் வீக்கம், வெயின்ஸ் வீக்கம் அப்படிங்கிறது தான் மூலநோய். இந்த வீங்கிய நரம்புகள் அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது அது எரிச்சலையும் நமைச்சலையும் உண்டாக்கலாம், அரிப்பை உண்டாக்கலாம். பொதுவாகவே இந்த ஹெமராய்டு, பைல்ஸ் தொந்தரவுக்கு இந்த சிட்ஸ் பாத்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு 15 நிமிடமாவது எப்சம் உப்பு கரைக்கப்பட்ட தண்ணீரில் ஒரு 15 நிமிஷம், இல்லை சாதாரண வெதுவெதுப்பான தண்ணீரில் உட்கார்ந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு நாளைக்கு பல முறை இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஆசனவாய் பகுதி வீக்கத்தை குறைக்கும். ஹெமராய்ட்ஸு, வெயின்ஸ் வீக்கத்தை குறைக்கும். கூடவே அதிகமான நீர் குடிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறது, நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது மலத்தை இலகு செய்யும், ஈஸியாக மலம் கழிக்க வழிவகை செய்யும். இதனால் ஹெமராய்ட்ஸ் தொந்தரவை ஓரளவு குறைக்க முடியும். பட் ஹெமராய்ட் குறித்த முழுமையான வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இந்த மூலநோய் குறித்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்னோடய சேனல் ஒரு டிக்ஷனரி சேனல், மருத்துவ டிக்ஷனரி சேனல். அதனால் நீங்கள் மருத்துவத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக உங்கள் கூகுள்லேயே டாக்டர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி, இப்போ மூலநோயின்னு போடுங்க. தோல் ப்ராப்ளம்னா தோல் அரிப்பு, தோல் வெள்ளையாகுதல், எது வேணால் போடுங்கங்க. எந்த மருத்துவ பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய ஏதாவது ஒரு வீடியோ என் மூலமாக உங்களுக்கு
அங்கே ஆல்ரெடி பதிவிடப்பட்டிருக்கும், ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். அடுத்து ஆசனவாய் அரிப்பு காரணம் ஆசனவாய் பகுதியில் பிளவுகள், புண்கள் உண்டாகிறது. அதாவது பெரிய மலம் அப்படிங்கிறது, கடினமான மலம் அப்படிங்கிறது பாஸ் ஆகும்போது சில சமயம் கீறல்களை ஏற்படுத்திடலாம் ஆசனவாய் பகுதியில். அந்த கீறல்கள் நாளடைவில் புண்ணாகி இதனாலவும் அரிப்பு உண்டாகலாம். அந்த இடத்துல டைரெக்டாக கீறல்கள் புண்ணு இருக்குது அப்படின்னா அதற்குரிய ஆயின்மெண்ட் போட்டு கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டாலே போதும், அந்த புண்கள் ஆறிடும், அரிப்பு குறையும். ஆனால் சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா பௌத்திரம், மூலம் பௌத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பௌத்திரம் அப்படிங்கிறது ஒரு விதமான பேசேஜ், அதாவது உங்கள் பெருங்குடல் பகுதிக்கும் ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பகுதிக்கும் இடையில் ஒரு டியூப் மாதிரி ஒரு கனெக்ஷன் உருவாகிடுது. இந்த டியூப் வழியாக தொற்று கிருமிகள் ஈஸியாக தோல் பகுதியிலேருந்து குடல் பகுதிக்கு, குடல் பகுதியிலேருந்து தோல் பகுதிக்குன்னு மாற்றி மாற்றி தொற்று கிருமிகள் இந்த ஃபிஸ்டுலா வழியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இந்த டியூப் வழியாக. அதனால் இதற்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தாகணும். இதுக்கு எதுவும் வீட்டு வைத்திய முறைகள்லாம் கிடையாது, டாக்டர் அணுகி மருத்துவம் செய்கிறது தான் முக்கியம். இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த டியூப் வழியாக சீல் வெளியாகுதல் இருக்கும், அதிகமான துர்நாற்றம் இருக்கும் ஆசனவாய் பகுதியில், மலத்தில் ரத்தம், ஆசனவாய் பகுதியில் வீக்கம், அரிப்பு மற்றும் எரிச்சல் உண்டாகலாம். இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் இது பௌத்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா முன்னாடி சொன்ன சாதாரண காரணமாக தான் இருக்கும். அடுத்த காரணம் தொற்று கிருமிகள், அதாவது ஈஸ்ட்டு, கேண்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட்டு. இதுதான் பொதுவான காரணம். அது குறிப்பாக ஈரப்பதம்லாம் இருக்குது அந்த பகுதியில் அப்படிங்கும்போது இந்த பூஞ்சை தொற்றுக்கள் ரொம்ப சாதாரணமாக ஏற்படும். கடுமையான அரிப்பு இருக்கும், வளவளப்பாக இருக்கும், வெள்ளையாக வளவளப்பாக ஒரு திரவம் மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும், கைகளில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஆசனவாய் சுற்றியுள்ள பகுதி, தோல் பகுதி எல்லாத்துலேயுமே அது படர்ந்து இருக்கலாம். இதற்குரிய ஆயின்மெண்ட் போட்டாலே, சாதாரண ஆயின்மெண்ட் போட்டாலே இது சரியாக போயிடுங்க. இதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டு. அடுத்த காரணம் வைரஸுங்க, அதாவது பாப்பிலோமா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம், மருக்கள். இந்த மாதிரி மருக்கள் ஒரு வேளை ஆசனவாய் பகுதியில் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இதை நம்ம கவனிக்கணும். சில சமயம் இந்த மருக்கள் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய ஒரு நோய். இதுக்கு அரிப்பு ஒரு பொதுவான அறிகுறி, ஆனால் இது நாளடைவில் ரொம்ப பெருசாகவும் செய்யலாம், புற்றுநோய் வரை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும் அந்த பகுதியில் மருக்கள் இருக்குது தோலில் அப்படின்னா. அடுத்த காரணம் ஊசி புழுக்கள், பின்வோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊசி புழுக்கள் நிறைய பேருக்கு இது உணவு மூலமாக, அசுத்தமான உணவு முறை மூலமாக நம்ம குடலுக்குள்ளார எப்படியோ புகுந்துடுது. அது கண்டாமினேட்டட் ஃபுட்டாக இருக்கலாம், நம்ம உணவில் அந்த கிருமி இருக்கலாம், அந்த முட்டைகள் எப்படியோ நம்ம குடலுக்குள்ளே போயிடுங்க. படுக்கை துணிகள், குளியலறை சாதனங்கள், பொம்மைகள், இதன் மூலமாகவும் கூட எப்படியோ நம்ம வயிற்றுக்குள்ளே இது நுழைஞ்ச பின்னாடி இந்த கிருமி பல்கி பெருகுது. குறிப்பாக இது இரவு நேரத்தில் மிக அதிகமான அரிப்பை உண்டாக்கும் ஆசனவாயை சுற்றி. இந்த பெண் புழுக்கள் குட்டி குட்டியாக இருக்கும், இது ஆசனவாயை சுற்றி முட்டைகள் இடும். சில சமயம் அது உள்ளாடைகளில் கூட பார்க்க முடியும். வெள்ளை நூல் போல இருக்கும் இந்த புழு அப்படிங்கிறது, குட்டியாக வெள்ளை நூல் போல இருக்கும். அதனால் இதுக்குமே அருமையான மருந்துகள் இருக்குது, உடனடியாக அதை அழிச்சிடும். இந்த மாத்திரைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டோசேஜ் தான். அல்பண்டதோல் வகை மருந்துகள் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்குறோம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் குழந்தைகளில் இந்த குடல் புழுக்களை நீக்கக்கூடிய டிவோர்மிங் மாத்திரைகள் இன்றைக்கி கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி மாத்திரைகளை ஸ்கூல் மூலமாகவே இன்றைக்கி கொடுக்கப்படுது. இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் அசுத்தமான உணவுகள் எப்பயாவது வெளியே சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம குடல் பகுதியை பாதுகாக்க இந்த மாதிரி மருந்துகள் தேவை. அடுத்தது சிரங்கு. சிரங்குங்கிறது அரிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறு பூச்சி. இது உணவை அளிக்க தோலின் மேல் அடுக்குகளில் துளையிடுது. கூட்டம் மிகுந்த பகுதிகளில் ஈஸியாக இது பரவக்கூடியது. உடைகள், துண்டுகள், படுக்கைகள் இதெல்லாம் பகிர்வதன் மூலம் இது பரவக்கூடியது. ஊசி புழுக்களை போலவே இதுக்குமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ஈஸியாக வந்துடும். அகைன் இதுக்குமே நல்ல மருந்துகள் இருக்குது, ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஆனால் அடுத்து நான் சொல்லக்கூடியது, இப்போ இது வரைக்கும் நம்ம தொற்று கிருமிகள் பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். ஆனால் ஓரளவு இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமான ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து சோரியாசிஸ், தோலில் வரக்கூடிய இந்த செதிலான தோல் வறண்டு போதல் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இது ஆசனவாய் பகுதியில் ஏற்படும் போது நம்மளுக்கு இந்த அரிப்பு உண்டாகுது. உடம்புல சோரியாசிஸ் மற்ற இடத்துல வரும்போது செதிலாக இருக்கும், ஆனால் ஆசனவாய் பகுதியில் வரும்போது அந்த இடத்துல செதிலாக இருக்காது, சிகப்பாக இருக்கும். அதனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சொரியாசிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்டு தான் இங்கே கேட்கும்.
இது இல்லாமல் உங்கள் முழு உடலையும் பாதிக்கக்கூடிய நோய்கள் இதோட ஒரு அறிகுறியாக ஆசனவாய் பகுதி அரிப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போ வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த ஆசனவாய் பகுதி அரிப்பு ஏற்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான சாதாரண விஷயம். லுக்கீமியா, லிம்போமா போன்ற புற்றுநோய்கள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் இது ஒரு அறிகுறி. சிறுநீரக செயலிழப்பு இருக்குது, கல்லீரல் நோய் இருக்குது, தைராய்டு பிரச்சனைகள், ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன்கள் அதிகமாக இருக்குது, இரத்த சோகை இருக்குது, உடம்புல அனீமியா தொந்தரவு இருக்குது, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு கவலைகள் மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் ஆசனவாய் பகுதியை சுற்றி அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். இதுக்கெலாம் வந்து குறிப்பாக இந்த வியாதிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஆசனவாய் பகுதி அரிப்பையும் குறைக்கும். தைராய்டு இருந்தால் தைராய்டை குறைக்கணும், ரத்த கொதிப்பு சமநிலையில் வச்சுக்கணும், ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சுக்கணும், ரத்த சர்க்கரையை சமநிலையில் வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பெரிய வியாதிகளோ நோயோ இல்லை, ஆனால் ஆசனவாய் பகுதியை சுற்றி வீக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து தோல் டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அதாவது ஜென்ரல் மெடிசன் தான் பார்க்க முடியும். பட் இப்போ தோல் டாக்டர்கிட்ட போனாலே இது ஓரளவு எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அதுக்குரிய டெஸ்ட்டு எடுத்து பார்க்க முடியும். ரொம்ப ஆப்வியஸ் காரணம் இல்லைங்கிறதுனால இதற்குரிய கிரீம்கள் தரப்படும். ஆன்டிஹிஸ்டமின் வகை மாத்திரைகள் இரவு நேரத்தில் தந்தாங்கன்னா இந்த அரிப்பு அப்படிங்கிறது குறைக்கும். நல்ல தூக்க நேரத்தில் இது பண்ணுறோம் இல்லையா, அதனால் தூங்குற நேரத்தில் ரொம்ப மிக அதிகமான அரிப்புலாம் இருக்குது அப்படின்னா கைகளுக்கு க்ளவுஸ் அணிகிறது கூட, அணிஞ்சிட்டு தூங்குறது கூட நல்லது தான். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு புண்களை உண்டாக்கிடுவோம் அந்த இடத்துல நம்மளே அறியாமல் தூக்கத்தில். அது இன்னும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நகம் வெட்டிடுங்க, நகம் கூராக இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. இரிட்டேஷன் உண்டாக்கக்கூடிய அந்த இடத்துல இரிட்டேஷன் உண்டாக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்க பாருங்கள். வாசனை திரவியங்கள்லாம் தவிர்க்க பாருங்கள். தீவிரமான அரிப்பு இருக்குன்னா அந்த பிரச்சனை குறையிற வரைக்கும் டீ, காஃபி, சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்கள், மது, காரமான உணவுகள், மிளகு, பால், தக்காளி போன்ற விஷயங்களை தவிர்க்க பாருங்கள். கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்க பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க பாருங்கள் குறையிற வரைக்கும். ஆயின்மெண்ட் வந்து ஜிங்க் ஆக்சைடு ஆயின்மெண்ட் இருக்குது, பெட்ரோலியம் ஜெல்லி, வாசலின் கூட போடலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டரோட ஆலோசனையோட 1% ஹைட்ரோகார்டிசோன் க்ரீம் ஒரு நாளைக்கு 3 முறை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வாரத்துக்கு அப்ளை பண்ணாலே இந்த அரிப்பு அப்படிங்கிறது குறையலாம். ஆனால் டாக்டரோட ஆலோசனைப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். சுண்டல், பயிறு வகைகள், நட்ஸ் வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த நேரத்தில் அவசியம். சத்துக்களுக்கு சத்து இருக்கும், அரிப்பு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது வீட்டு வைத்திய முறைகள் டாக்டர்? நான் ஏற்கனவே துத்தி இலை பற்றி சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா தெரியல. என்னோடய வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த துத்தி இலை கீரை எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு. ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய, கிராமங்களில் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் துத்தி இலைங்கிறது. இந்த துத்தி இலை கீரையை வந்து இதுக்கு பயன்படுத்தலாங்க. மூலநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த துத்தி இலையை நிறைய பொதுவாக பயன்படுத்துவாங்க. இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாட்டு மருந்து கடைகளில் பொடி கிடைக்கிறது, பட் நம்ம ஜஸ்ட் கீரையாக வாங்கி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. கீரையை எடுத்து வாங்கலாம் தேவையில்லை, இது எல்லா இடத்துலையும் அவைலபிள் தமிழ்நாட்டில். ரெண்டாவது சுண்டைக்காய் வற்றல் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது இப்போது வீட்டு வைத்திய முறையில் ஒன்றா இருக்குது. இது இல்லாமல் பாகற்காய் சாறு அப்படிங்கிறது சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்ட்னு எனக்கு தெரியல, நான் அது ரெக்கமெண்ட் பண்ணலை. காய்கறிகளில் உருளைக்கிழங்கு, புடலங்காய், வெண்டைக்காய் போன்றவற்றை சேர்த்துக்கங்க. தொலைதூர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த பகுதிகளில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளாடைகள் கரெக்டாக அணிய பாருங்கள். இதெல்லாம் தான் ஒரு எளிய வீட்டு வைத்திய முறைகள். சாதாரணமாக இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய முறைகள். ஆனால் நான் வீடியோட ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். என்னென்ன மருத்துவங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது, எதுக்கு நம்ம வீட்டு வைத்திய முறை பயன்படுத்தலாம், எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, டாக்டரை நாடணும்னு சொல்லியிருக்கேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.